ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 23 மெல்பர்ன் ரெனகேட்ஸ் vs மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு வந்து பெட்டரான டீம் தான். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து வெறும் ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டும் இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் லாரன்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஸ்டிகிடியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இருக்க பெஸ்ட்டான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்ததுனால அவங்க டீமும் போன மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம ஈக்குவலான ஒரு டீமாகவே ரெண்டு டீமையும் பார்க்கலாம். January 4 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு எம்சிஜியில் நடக்கக்கூடிய மேட்ச், மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. இந்த கிரவுண்ட்னாலே உங்களுக்கு ஸ்டாய்னிஸும் மேக்ஸும் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பேட்டிங் இல்லை பவுலிங் எதுலையா ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. ப்ளஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தெளிவுபடுத்திடுறேன், ஆன் டைம் ஸ்மால் லீக் கொடுக்குறது நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். அதை தான் நான் இப்போயும் சொல்கிறேன், கடைசியிலையும் சொல்ல போகிறேன். காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் வின் இருக்கும் லாஸும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள், வின் ஆனாலும் உங்களதே சேரட்டும், லாஸ் ஆனாலும் உங்களுக்கே வந்து சேரட்டும். ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயரை மாற்றுங்க, கேப்டனை மாற்றுங்க, உங்கள் ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணிடலாம். 4-5 கிராண்ட் லீக், ஸ்மால் லீக்கில் உங்களுக்கும் ஐடியா இருக்கணும். ஏதாவது ஒரு பிளேயர் எடுத்துருக்குன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் ஆட மாட்டார், வேறு பிளேயர் அப்படின்னு தோணும். ஸோ அதை மாற்றுங்க. நான் ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி வந்து பண்ணுங்கள். 71 மேட்ச் இங்கே நடந்திருக்கு, டொமஸ்டிக் மட்டும். பிபிஎல் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மேட்சஸ் 30 ஃபஸ்ட் பேர் டீமும் 40 செகண்ட் பேர் டீமும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 152 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ சேஸ் பண்ண டீம் அதிகமாகவே ஜெயிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பேட்டிங்க்கு பிச்சு வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. எம்சிஜியில் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டால் விக்கெட் கிடைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆடம் ஜாம்பா ஆப்போசிட் டீமில் இருக்கார். மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு ஆடிட்டு இருந்த ஆடம் ஜாம்பா இந்த கிரவுண்டில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ ஆப்போசிட் டீமில் இருக்கார். ஆடம் ஜாம்பா மிகப்பெரிய ஒரு கீ, ஏன்னா லாரன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸு மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்வெல் எல்லாருமே ஸ்பின்னை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், ஹிட் பண்ண போவாங்க. ஆடம் ஜாம்பாக்கு 2 6 கொடுத்தா கூட விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ரெண்டு டீமுக்கான ஸ்குவாட் இதுதான். ஜுவல் பாரிஸு, ஹேப்பரு, டாம் ரோஜர்ஸு, சேம் ஸ்டாய்னிஸு, டக்கட்டு, உசாமா மீர். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த மெல்பர்ன் ரெனகேட்ஸில் சாதாரண ஜேக்கப் பெத்தல், அவங்க 11 மாற்ற மாட்டாங்க, சேம் 11ஓட தான் அவங்க போவாங்க. அவங்க மாற்றினா 2 இடத்துல மாற்றலாம், ஈவெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஹேர்வின்ற 2 பேத்துக்கு பதிலாக வேற ஆளை கொண்டு வரலாம். அப்படின்னாடி கெயின் ரிச்சர்சன் விக்கெட்டே எடுக்க மாட்டாருன்னு குருவிந்தர் சந்துவை கொண்டு வந்தால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஈவெண்ட்ஸோ இல்லை ஹேர்விக்கு பதிலாக யார் வருவானா ஜான்தன் வேல்ஸ் வரதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். அது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு ஒரே ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 162 ரன் அடிச்சிருந்தாங்க. அதில் ஹேப்பரு 46 ரன்னு, ஜோ கிளாக் இருந்தால் 32. இங்கே ஜிவிஆர் பிரேட்லெட்டு 3 விக்கெட் எடுத்தார், மீடியம் பேசரு. ஸ்டாய்னிஸ் 1 விக்கெட்டு. பியர்சன் வந்து லாஸ்ட் டே கேமை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வின் பண்ணி கொடுத்தாரு. 163 2 விக்கெட் வித்தியாசத்தில் அசால்ட்டாக வந்து வின் பண்ணாங்க. ஸோ சேசிங்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பேட் பால் 11 ஆப்பு, பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கு, அதுக்கப்புறம் நியூசிலாந்தில் நடக்கக்கூடிய சூப்பர் ஸ்மாஷு எல்லாத்துக்குமே கிவ்அவே கொடுத்துட்ருக்காங்க. 100% டிடிஎஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ, என்ட்ரி ஃபீஸும் ஃப்ரீ. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வின் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் பிடிக்கவே மாட்டாங்க, போனஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெனகேட்ஸ் vs ஸ்டார் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஜாக் ஃப்ரேசரு, அடுத்து ஜாஸ் ப்ரவுன், எல்லா டீட்டெயிலும். ஸோ இன்னொரு முக்கியமானது வந்து நான் எடுத்திருந்தேன், அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுக்கல. என்னென்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸும் ரெனகேட்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை எடுத்திருந்தேன். இப்போது நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வந்து தெளிவாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான், பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம், அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்பனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டஸி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின்
மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஸ்டார்ஸு. ஸோ மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரையே போன சீசனில் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இவங்க 2 பேத்துக்கு இடையில நடந்த மேட்ச்லனா மேக்ஸ்வெல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா லாரன்ஸு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து தரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம். இதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு வரும். ஃபுல்லாமே எடுத்தாச்சு, போன வீடியோ மாதிரி வராது, ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். இவங்க சைடில் பார்த்தோம்னா ரெனகேட் சைடில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெயின் ரிச்சர்ட்சன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டைட்டாக பவுல் பண்ணியிருக்காரு. 2 விக்கெட் வந்து நல்லாவே எடுத்து கொடுத்துருக்காரு. ஜாக் ஃப்ரேசரு ஒரு 20 ரன் 25 ரன் ஆடிருக்காரு. 2 மேட்ச் ஆடிருக்காங்க. ஏதோ சுமாராக தான் 2 டீமுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பிட்வீன் ஆடினப்போ. இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்க்கலாம். ரெனகேட்ஸோட பிளேயிங் லோனில் ஜாக் ஃப்ரேசரு, ஜாஸ் ப்ரௌனு 2 பேருமே கன்சிஸ்டன்ட் இல்லை. பட் இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாமே ஹிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லாஜிக்கில் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். எம்சிஜி ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். ஷெய்ஃப்ரட்டு, அடுத்த ஜாக்கப் பேத்தலு, சதர்லாந்து, ஹார்வி, ஈவன்ஸு, டாம் ராஜர்ஸு, ஆடம் ஜாம்பா, ஓனில், அதுக்கப்புறமா ரிச்சர்ட்ஸு. இங்கே உங்களுக்கு மெல்பர்ன் ஸ்டார்ஸில் டக்கட்டு போன மேட்ச் அவுட்டு ஃபஸ்ட்டு பாலேவும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மினிமம் 40 ரன் வந்து ஆடுவார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஓனியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓனிலுக்கு அவ்வளோ ஒன்றும் ரிதம் இல்லை. கொஞ்சம் டாம் ரோஜர்ஸை பார்த்து ஆடிட்டா மற்றபடி பவுலிங் அவங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்குது. டக் அவுட் பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ போன மேட்ச் டக் அவுட் ஆன டக்கட்டு இந்த மேட்ச் 40 ரன்னுக்கு மேலே மினிமம் ஆடுவார். அதேமாதிரி ஸ்டாயினிஸ் எதிர்பார்க்கலாம், மேக்ஸ்வெல்லையும் எதிர்பார்க்கலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க டாம் ராஜர்ஸ் ஆடினா ட்ரை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அவருக்கு ரெக்கார்டு வைஸாக. லாரன்ஸ், அடுத்த ஸ்டெகிடி, மார்க் ஸ்டெகிடி, பீட்டர் செடில், உசாமா மிர், ஜுவல் பாரிஸ். இப்போ நம்ம பார்த்துடலாம் லாஜிக்கலாக. ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரேசரும் கன்சிஸ்டன்ட் இல்லாத ஜாஸ் ப்ரௌனும் வந்து ஆடுவாங்க ஓப்பனிங்கில். ஆப்போசிட்டில் பவுல் பண்ண போகிறது ஜுவல் பாரிஸ் பவுல் பண்ணுவார். அதேமாதிரி ஸ்டெகிடி. ஸோ ரொம்ப ஒரு தரமான ஒரு பிளேயரு, கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். மினிமம் 2 விக்கெட் நம்ம எடுத்துகிட்டே இருப்பார் பிரிஸ்பன் ஹீட்ஸில் இருக்கப்போ. போன சீசன் கொஞ்சம் அவரை பெஞ்சிலே வச்சுருந்தாங்க, வாய்ப்புன்றது பெரிய அளவு கிடைக்கல. வெரி குட் பிளேயர். அப்போது டாப்பில் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜாஸ் ப்ரௌன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். மேபி ஜாக் ஃப்ரேசர் வந்து ஹிட் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு 30-40 ரன் போனால் குவிக்காக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஷெய்ஃப்ரட்டு. ஸோ பவுலிங்னு பார்த்தோம்னா இங்கே உசாமா மிர், அப்புறம் லாரன்ஸு, மேக்ஸ்வெல்னு ஸ்பின்னர்ஸு. மற்றபடி ஸ்டாயினிஸ் பவுல் பண்ணாலும் மீடியம் பேசஸ் அட்டாக் வந்து அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா ஜாக்கப் பேத்தலை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர் தான். ஹேர்வியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதே வேஸ்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சேம் லாரன்ஸ்னால் உங்களுக்கு அவர் போடுற பவுலிங்கே அது ஆஃப் ஸ்பின் போடுறாரா என்ன பவுலிங் போடுறாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பவுலிங் போடுவார். அதனால் அவர் ரைட் ஹேண்டர் இருந்தாலும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷனாக நம்ம லாரன்ஸாக பார்க்கலாம். ப்ளஸ் எம்சிஜியில் நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். ஓரளவுக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் நல்லா ஆடுவார். இங்கிலாந்தில் ஃப்ளாப் ஆனால் கூட ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இன்னொரு முக்கியமானது, எப்படா ஜாக்கப் பேத்தல் பவுல் பண்ணுவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தது கொண்டு வந்துட்டாங்க. எம்சிஜிலையுமே பெரிய பெரிய சைட் பவுண்டரிஸ் இருக்கும். ஸோ நல்ல ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸாக யூஸ் பண்ணாங்கன்னா ஜாக்கப் பேத்தலை விக்கெட் எடுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். காரணம் என்னென்னா வெண்டக்கட்டு, அதுக்கப்புறம் ரோஜர்ஸு, மிடில் வரக்கூடிய எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். அத்தனை ரைட் ஹேண்டருக்கு எதிராக லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸை யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ஜாக்கப் பேத்தல் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். இந்த மேட்ச்சில் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆடம் ஜாம்பாவும் சேம் தான். இந்த கிரவுண்டில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர். கெயின் ரிச்சர்ட்சனோட ஃபார்ம் ரிதம் ரொம்ப புவராக இருக்குது. மற்றபடி டாம் ராஜர்ஸ் நல்ல ரிதமில் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. வில் சதர்லாந்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு டபுள் ஆப்ஷனு, சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். மெல்பர்னு ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்வெல் இந்த கிரவுண்டில் எப்போயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டாயினிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டக்கட்டு போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்த மேட்ச்சே 50-60 ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து டக்கட். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஹேப்பரு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். காரணம் என்னென்னா டாம் ராஜர்ஸை வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பவுலருக்கு சாதகம் இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சேசிங் வரப்போனா ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சேஸ் பண்ண டீம் இந்த கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க, அதை யோசிச்சுக்கோங்க. இப்போ இவங்க சேசிங் வராங்கன்னா ஷெய்ஃப்ரட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார்னு கிராண்ட் லீக்கில் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் சேசிங் வராங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார்னு கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணி டக்கட்டை கூட ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இப்போ ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க. அவங்களோட முக்கியமான பவுலர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஜஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் மட்டும் எடுத்து இவங்களோட பேட்டர்ஸை அதிகப்படுத்தி மெல்பர்ன் ரெனகேட்ஸில் கொண்டு போனாலே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் சேசிங் வந்தால் ஷெய்ஃப்ரட்டா கேப்டனைஸ் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ரிச்சர்ட்சன் ஆனால் அவருக்கு ஒரு கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம்.
மெல்பர்ன் ஸ்டார்ஸில் ஹை ரிஸ்க் பிக்காக ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் டாம் ரோஜர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரெக்கார்ட் வைஸாக நல்லாவே இருக்குது. ஹை ரிஸ்க்கான ஒரு பிளேயராக இருப்பார். உசாமா மிர்ரு ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப புவராக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமேவும். பீட்டர் செட்டில் ஃபஸ்ட் பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிளேயர், டெத்தில் போடுவார், விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்டெகடி பவர் பிளேலேயே மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா ஜோல் பாரிஸுக்கு விக்கெட்டுன்றது குறையும், முன்னாடியே முடிச்சிருவாங்க. அப்போ இவங்க 2 பேர் டெத்தில் போடுவாங்க. அடுத்த அடிஷ்னலாக ஸ்டாயினிஸ் எடுத்துக்கலாம். சேம் இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெத்தில் டாம் ரோஜர்ஸ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இனிஷியல் ப்ளஸ் டெத்தில் கேன் ரிச்சர்சன் மேபி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சாதர்லாந்து வந்து ஃபுல்லாகவே வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ சேஃபில் ஜாக்கப் பெத்தல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் வேணால் ஜாக் ஃப்ரேசரை ட்ரை பண்ணுங்கள். டாம் ராஜர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேப்பரை ட்ரை பண்ணுங்கள். இவங்களாம் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஒரு ஃபின் ஆலன் வந்து தொடர்ந்து ஃப்ளாப் ஆனவர் இப்போ ஹிட் ஆகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அன்றைக்கி அவங்களுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா குயிக்காக பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். சேஃப்டாக கேப்டனில் ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் சூப்பர். சதர்லாந்து வேண்டாம். ஸோ சதர்லாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. பேட்டிங்லேயும் 10 ரன் 15 ரன் தான் வந்து ஆடி கொடுக்குறாரு. ஸோ ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் போகிறதே பெட்ரு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைஃப்ரட் போகலாம். விக்கெட் கீப்பிங் இருக்குது. டக்கட் போகலாம். இவங்க 2 பேரும் அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸாக நீங்கள் பார்த்துக்கிறது பெட்ரு. டான் லாரன்ஸுமே வந்து இருக்கார். ஸோ அவரையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவர்ஸும் கொடுப்பாங்க. ஜாஸ் பிரவுனோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 8, வென்யூவில் 1 மேட்ச்சில் 5. ஜாக் ஃப்ரேசரு ஹெட் டு ஹெட்டில் 16 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் வெறும் 6 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போர். ஈவன்ஸு 35 ரன் ஆவரேஜ், ஹாவி 35 ரன் ஆவரேஜ், அடுத்த 60 ரன் ஆவரேஜ். ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன் வந்து நான் முன்னாடியே சொன்னேன்னா ஹாவியோட ஆவரேஜ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுலேயுமேவும். பட் ரீசன்ட் ஃபார்ம் போராக இருக்குது. ஆவரேஜ் வைஸாக போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாப்பில் ஒரு ஹை பிக் பிளேயரை நீங்கள் கட் பண்ணால் கூட அந்த இடத்துல ஹேவி, அப்புறம் இந்த டாம் ரோஜர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை ஸ்டார்ட் ஃபீஸாக வேணால் உங்கள் கிராண்ட் லீக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. சதர்லாந்து ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூலையும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு 7 மேட்ச்சில். ரிச்சர்ட்சன் ஹெட் டு ஹெட்டில் 19 விக்கெட்டும், வென்யூவில் 8 விக்கெட்டும். ஆடம் ஜாம்பா ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டும், வென்யூவில் 51 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். விக்கெட் எடுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். டாம் ராஜர்ஸு 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். இங்கே பேட்டிங்கில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பிளேயர் டாம் ரோஜர்ஸ், அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 108 ரன்னும், வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ். ஹேப்பரு 1 மேட்ச்சில் 47, வென்யூவில் 16 ரன் ஆவரேஜ். லாரன்ஸு வென்யூவில் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான பாயிண்ட். மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 57 ரன் ஆவரேஜ் பேட்டிங்கில் மட்டும். ஹெட் டு ஹெட்டில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 16 விக்கெட். தரமான ஃபார்மில் இருக்கார் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். T20ல் எப்படியும் ஒரு 6-7 மாதமாகவே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். மேக்ஸ்வெல் 30 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 43 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 14 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேரோட ஆவரேஜ் தான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் பக்காவாக இருக்குது. மறக்காதீங்க, மேக்ஸ்வெல் போன மேட்ச் தேவையில்லாமல் ஃபஸ்ட் பால் அவுட் ஆனார். அவருமே ஒரு மேட்ச் அவுட் ஆனால் அடுத்த மேட்ச் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஜோல் பாரிஸ் 6 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 3 விக்கெட்டு. ஸ்டெகடி 9 மேட்ச்சில் 13 விக்கெட்டும், வென்யூவில் 5 விக்கெட்டும் எடுத்திருக்கு. ஸோ இதான் வந்து ஃபுல் ஸ்டார்ட்டு. டீம் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், கேப்டன்ஸ் கேப்டன் போகிறது பெட்ரு. லாரன்ஸ், சதர்லாந்து எடுத்துக்கோங்க. டாப் கிளாஸ் 4 பவுலர் எடுத்திருக்கேன். பக்காவான 2 பேட்டர். இதுதான் வந்து சேஃபஸ்ட்டு ஒரு டீம். இதில் டிஃபரன்ஷியல்னு பார்த்தோம்னா அடுத்து காட்டுவேன். அதில் 2 பிளேயரை வேணால் நீங்கள் ரிஸ்க்காக வந்து எடுத்துக்கோங்க. உள்ளே நிறையா ஸ்டாட்ஸ் அனலைஸு, ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் சொல்லியிருப்பேன். அவங்க வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸ்வெல் கேப்டனாகவும் ஜாக்கப் பெத்தல் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். பவுலிங் பண்ணால் ஜாக்கப் பெத்தல் பெட்டர் தான். ஏன்னா T20 பிளாஸ்ட்டு 100லலாம் ஜாக்கப் பெத்தல் கிட்டத்தட்ட 4 ஓவர்ஸு பவுல் பண்ணுவார். 2 டவுன் வருவார். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அதில் ஃபேமஸ் ஆகி தான் அடுத்தடுத்து எல்லா இடத்துக்கும் வந்தார். ஸோ பட் ஆனால் இங்கேயே கொடுக்க மாட்டுறாங்க. போன மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அப்படி கொடுத்தாங்கன்னா கெயின் ரிச்சர்சன் சதர்லாந்து ஓவர்ஸ் வந்து கட் ஆகலாம். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கேப்டனா மேக்ஸ்வெல், வைஸ் கேப்டனா ஜாக்கப் பெத்தலை கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் பவுலிங் வைஸாக போகும் மேட்ச்சு ரெயின் இருந்திருக்கு, ஸ்விங் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, சப்போஸ் சொல்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் பேசர்ஸ்குள்ளே கேப்டன் கொடுத்துக்கிறது பெட்ரு. பவுலிங் ட்ராக் மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக சொல்லியிருக்கேன், எல்லா ஸ்டார்ட்டுமே சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.